மாதம் மாதம் உனக்கு நீ எந்த வேலையும் செய்யாமல் உனக்கு மாதம் ஒரு 50,000 ரூபா தரேன், குஷ்டு ஜாலியாக வீட்டில் அப்படின்னா அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு என்ன கசக்குமா? உழவன் சேற்றில் கை வைத்தால் தான் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு ஒரு டயலாக்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர்களும் இந்த மலத்தில், இந்த அசிங்கத்தில் சேற்றில் கை வைத்தால் தான் நம்ம வீடும் நாடும் வீதியும் ஒழுங்கா இருக்கும். இல்ல அப்படின்னா நாடே நாரி போகும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள் சொகுசாக 50,000 ரூபா அப்படின்னு சொல்லி நீங்க நக்கல் பண்ணீங்கன்னா, அந்த மக்களை இழிவுபடுத்தினீங்கன்னா எப்படி பொறுத்துக்கிடுவாங்க? இதுல சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் தொடர்பு இருக்குது. அவரோட அதிகாரம் இல்லாம இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. போலீஸ் கமிஷனருக்கு வேற வேலையே கிடையாது. சவுக்கு வீட்டுல சாணி அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டு போலீஸ் கமிஷனர் வேலை செய்வாரா? சீமான் தனிப்பட்ட முறையில் சவுக்கு சங்கர் அவர்களை தொடர்பு கொண்டு போன்ல என்ன இவ்வளவு மோசமான ஒரு எல்லைக்கு போயிட்டாருங்க, ரொம்ப கொடுமையா நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தை பதிவு பண்ணதா சொல்றாங்க. தனக்கும் அப்படி ஒரு நிகழ்வு வந்து விடுமோ அப்படிங்கிற அச்சத்துல தான் நாம் யாருக்கு போயிருவாங்களா? ஆமா, நாம் யாருக்கு என்ன பாவம் செய்தோம் அந்த 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 டோனை கேட்டுக்கங்க. அப்படி என்னமா பாவம் பண்ணிட்டோம்? நம்ம வீட்டுக்கு நடுவில் படுக்கையிலையும் மலத்தை கரைச்சி ஊத்துற அளவுக்கு என்ன பாவத்தை அப்படி செஞ்சுட்டோம்? நம்ம நீ பண்ணுனது ஃபுல்லாவுமே பாவம் தான். ஒரு அநியாயமான தேர்வு. 25 மாணவர்களுக்கு மேல் இதுவரையும் செத்து பழஞ்சிருக்காங்க. நீ எதுக்கு படிக்கிற, நீ எதுக்கு டாக்டர் ஆகணும், வேற தொழிலே இல்லையான்னு சொல்லி செத்து போன குடும்பத்தை எள்ளி நகையாடியதுதான் இந்த சவுக்கு சங்கரின் ஏழை விவசாயிகள். ஏழை விவசாயிகள் என்ன ஏழை விவசாயிகள், தலித் ஏழை விவசாயிகள். இந்த பேச்சை கேட்டாலே எனக்கு இரிட்டேஷனா இருக்கு அப்படின்னு பேச. பெண் காவலர்களை இழிவுபடுத்திட்டு உள்ள போனார் இல்லையா, போன போது இவருக்கு மேல கூடுதலாக எஃப்ஐஆர் போடப்பட்டது. அப்படி போடப்பட்ட எஃப்ஐஆர்ல 17வது எஃப்ஐஆர் துப்புரவு தொழிலாளர்களை இழிவுபடுத்தி பேசினாருங்கிறது. ஏற்கனவே அந்த கேஸுக்கு மன்னிப்பு கேட்டு விட்டு நான் இனிமேல் அப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவர் மீண்டும் துப்புரவு தொழிலாளர்களை பேசியிருக்காருன்னு சொன்னா இவர் திருந்துவாருன்னு எப்படி எதிர்பார்க்கறது? நாம இனிமேல் இந்த சேனல்லாம் நடத்த முடியாது சொல்லிடுறேன். எங்கள் அம்மா சாக விட்டுட்டு நான் மீடியா நடத்தணுமா? அவருடைய அறிவிப்புகள் என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு வைத்திருக்கிற ஒரு அறிவிப்பாக தான் இருக்குது. திடீர் திருப்புலாம் அந்த அறிவிப்புலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச பத்திரிகையாளர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோட பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் அவரோட வீட்டில் பல நபர்கள் உள்ள மனித கழிவுகளையும் இன்னும் சாக்கடை கழிவுகளையும் உள்ள கொட்டி அவங்க தாயா இருக்கிறாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்ககிட்ட பேசி சவுக்கு சங்கர் அவர்களை திட்டிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அவர் புகாரம் கொடுத்துருக்கிறாரு. இந்த சம்பவம் ஏன் நடந்தது, இதுக்கான பின்னணி என்ன? சவுக்கு சங்கர் எப்போதும் போல தன்னுடைய யூடியூப் தளத்தில் சவுக்கு மீடியாவிலிருந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. குறிப்பாக இந்த துப்புரவு பணியாளர்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு புது திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த திட்டத்தில் கையாடல் செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு மோசடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த திட்டம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது மோசடியா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னா, தலித் மக்களை ஆண்ட்ரோப்ரனராக, தொழில் முனைவோராக மாற்றுவது, இதுதான் அந்த திட்டத்தோட நோக்கம். அப்படி அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதில் எது ரொம்ப அடித்தட்டில் இருக்கக்கூடிய தொழில், இருக்கிறதுலே ரொம்ப நலிந்து போன ரொம்ப மோசமான தொழில் எதுன்னு பார்க்கும்போது கையால் மலம் அள்ளுவது. இருக்கிற சாக்கடையும் இதையும் கையால் அள்ளிட்டு அதையே கையெல்லாம் கழுவிட்டு மறுபடி அதிலேயே அந்த கையாலேயே சாப்பிட வேண்டிய ஒரு மோசமான நிலையை நீண்ட காலமாக மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. துப்புரவு பணியாளர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இதில் அந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டவர்களில் இறந்து போனவர்கள், அதாவது அந்த திட்டத்தின்படி நவீன எந்திரங்களை வாங்கி கொடுத்து அவர்களை பயன்படுத்த வைப்பது. இந்த நவீன எந்திரங்களுக்கு அரசு, அதாவது லாரி, அந்த துப்புரவு கழிவு நீர் லாரி வாங்கி கொடுத்து அந்த லாரி மூலமாக வருகிற லாபத்தை இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அங்கே மானியம் 35%, 65 லட்சம் ரூபா மிஷினோட விலை, இந்த வண்டியோட விலை. அதில் 35% கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் அளவிற்கு மானியம் கொடுத்துருவாங்க. 45 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கடன் உதவியும் செஞ்சுருவாங்க. அப்போ கையில் நீங்கள் காசு வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண அந்த தொழில் தெரிந்த நபராக இருந்தால் போதும், உங்களுக்கு ஒரு வண்டியை கொடுத்து அதுக்கு நீங்கள் தான் ஓனர்னு சொல்லி உங்கள் பேரில் தான் அந்த வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படி பண்ணி உங்களை அடுத்த கட்டத்துக்கு வளர்ப்பதற்கு ரெண்டு விஷயம். ஒன்று, பொருளாதார ரீதியாக வளர்த்தெடுப்பது, அவர்களை ஒரு தொழில் முனைவோராக்குவது. இன்னொன்று, கையால் அள்ளுகிற நிலையில் இருந்து மாற்றுவது. 2 பர்பஸ் அதில் தீருது. அதுலேயும் கூட என்னென்ன நாம்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 240 பேருக்கு முதல் கட்டமாக கொடுக்கணுங்கிறதுல முதலாக அதில் அதாவது 240 பேர் அளவுக்கு செய்யலாம்ங்கிறதுல முதல் கட்டமாக ஒரு 100 பேர். அந்த 100 பேரிலும் 38 பேர் ஏற்கனவே அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள் இருப்பாங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
அதாவது இந்த கழிவுநீர் அள்ளும் போது விஷவாயு தாக்கி இறந்தவர்கள் இருப்பாங்களா, அவர்களில் 39 பேர் அந்த குடும்பங்களுக்கு இதை வந்து செய்யணும். அதுல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த வேலையிலேயே பணியிலேயே இருக்கக்கூடிய இன்னும் 48 நபர்கள், அதுபோக மிக நலிவடைந்த நிலையில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள், இவர்கள் எல்லோரையும் சேர்த்து தான் இந்த 100 வண்டிகள் முதல் கட்டமாக வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளானை இது பண்றாங்க. அது பண்ணும்போது இவர்களுக்கு வந்து முன் அனுபவம் கிடையாது, ஒரு தொழிலை ஏற்கனவே செய்து பழக்கம் இல்லை. அதாவது இவர்கள் வேலை செய்வார்கள், ஒரு பணியாளராக செய்வார்களே தவிர ஒரு என்ஜினை இயக்குவதில் இருந்து அதை அடுத்த கட்டமாக, அதாவது புதிய நவீன யந்திரத்தை எப்படி பராமரிப்பது, அதுக்கு பிரச்சனை வந்ததுன்னா எப்படி அதுக்கு செலவு பண்ணுவது, இதையெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவர்களோடு சேர்ந்து இன்னொரு நிறுவனம் 2015 உருவாக்கப்பட்ட ஜென் கிரீன்ங்கிற நிறுவனம் வந்து இவர்களோடு இணைந்து வேலை செய்வதற்கு வருது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 45 லட்சம் ரூபாய்க்கு கடனும் வட்டியும் கட்டணும், அது போக இங்க தொழில் ரெகுலரா ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க அந்த பணத்தை ஓட்டி ரொட்டேட் பண்ணாதான் குறைந்தபட்சம் 30,000 to 40,000 ரூபாயாவது நீங்க அந்த வட்டி தொகையை கட்ட வேண்டியிருக்கும். அது போக உங்களுக்கு லாபம் எடுப்பது அப்படிங்கிறது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அது ஓடுனா மட்டும்தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களை முதல் கட்டமாக நகர்த்தி விடுவதற்கு என்ன சொல்றாங்க, நீங்க பொருளை வாங்கி கொள்ளுங்கள், மானியத்தையும் வாங்கிடுறீங்க, கடனையும் வாங்கிடுறீங்க, பொருள் உங்க பேர்ல தான் ரெஜிஸ்டர்ட் ஆகுது, நீங்க போய் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல நீங்களும் வேலை செய்றீங்க. ஆனா இந்த நிறுவனத்துல நீங்க ஒரு டைப் பண்ணிருப்பீங்க, இந்த வண்டிக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனம் அதை மெயின்டைன் பண்ணிக்கிடும். அதே மாதிரி வண்டி ஓடினாலும் ஓடாவிட்டாலும் உங்களுக்கு மாதம் 50,000 ரூபாய் காசு கொடுத்துரும். வண்டி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா ஓடுதோ அதன்படி பெர்சன்டேஜ் வைஸும் உங்களுக்கு பணம் கொடுத்துரும். ஆனால் அதே மாதிரி இங்க வாங்கின கடன் தொகை இருக்கு இல்லையா, அதுக்கான வட்டியையும் கடனையும் திருப்பி கொடுத்துரும். அதாவது நெருக்கடி இல்லாமல், ஒரு வேலை வருமா வராதாங்கிற அந்த பதட்டம் இல்லாமல், இந்த தொழிலில் முன்னனுபவம் இல்லாத நபர்களுக்கு ஒரு கைடு மாதிரி வேலை செஞ்சு அதுல சிறு லாபத்தை அவர்கள் எடுப்பார்கள். ஒரு கம்பெனின்னு இருந்தால் அப்பத்தானே செய்யும். இதை ஒரு ஆர்கனைஸ் பண்ற ஒரு கம்பெனி. இதுல வந்து ரவிக்குமார் நாரா அப்படிங்கிற நபர் இருக்கிறாரு, அவர் தான் அதோடைய சேர்மன், அதோட நிறுவனர். அதுபோக வீரமணி நாகராஜன் அப்படிங்கிறவரும் இவரோட டைஅப்ல இருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு, அது சவுக்கு சங்கருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த வீரமணி நாகராஜன் வந்து காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகனுடைய மச்சான், அக்கா பையன். ஸோ இவர்கள் எல்லோரும் ஏற்கனவே மலம் அள்ளி கொண்டிருந்த அந்த நபர்களை கூப்பிட்டு இந்த திட்டத்தின்படி வருகிற பணத்தை கையாடல் செய்வதற்கு உனக்கு ஒரு 50,000 நான் தந்துடுறேன், பொருள் உன்னுடைய, அதாவது நீ வந்து மாசம் மாசம் சொகுசா சுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு இவர் ஒரு சார்ஜை வைக்கிறார். அதாவது நடந்தது என்னன்னு சொல்லிட்டார். இதுதான் திட்டம். புதுசா வருகிற ஒரு ஆண்டர்பிரனரா, ஒரு தொழிலை செய்து பழக்கம் இல்லாத ஒரு நபர்களுக்கு அந்த தொழிலை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு, அதுவும் 7 வருஷ கான்ட்ராக்ட் தான். 7 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய வண்டியும் உங்களுடைய தொழிலும் உங்க கையில நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் கான்ட்ராக்ட் பேசிக்கு தான் இதை செய்யறாங்க. இத ஒரு ஊழல், இதுல வந்து ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படின்னு இதை கண்டுபிடித்து விட்டேன்னு சொல்லி இவர் பேசுறாரு. இது பேசும்போது தான் ரோட்ல இருக்கிற சாதாரணமா சாக்கடை அள்ளிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு வந்து, உனக்கு 50,000 ரூபாய் தரேன், நீ எந்த வேலையுமே செய்ய வேண்டாம், வண்டியை மாட்டி நீ சும்மா சுத்திக்கிட்டே இருக்கலாம் வண்டியை வச்சுக்கிட்டு, கடைசியில் வண்டி ஓட்டவே வேண்டியதில்லை, வீட்டில் படுத்து தூங்கினா போதும், உனக்கு காசு வந்துடும் சொன்னா அவன் எவ்வளவு ஜாலியா இருப்பான் அப்படின்னு சொல்லி, அதுநாள் வரையிலையும் கையால் மலமள்ளி கொண்டிருந்த, ஏதோ ஒரு இடத்துல குப்பை அள்ளிக்கிட்டு இருந்த, சாக்கடை அள்ளிக்கிட்டு இருந்த நபர்களை இழிவுபடுத்தி பேசுறாரு. இது நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு தொழிலாளியும் உழைக்கிறவனுக்குமே கோபத்தை ஏற்படுத்தும். நீ சொகுசா, உண்மையிலேயே நீ சொகுசா ரூமை போட்டு கேமராவெல்லாம் வச்சு உட்கார்ந்துக்கிட்டு யாரு மேலேயும் ஒரு பொலிட்டிக்கலா நீ வந்து ஒரு சார்ஜ் பண்ணி குற்றம் சாட்டுவதற்காக உழைக்கிற ஒரு தொழிலாளியை அசிங்கப்படுத்துறேன்னா அவர்களுக்கு உணர்ச்சி வருமா வராதா? இன்னொன்னு, அவர்கள் சாதாரண வேலை செய்கிறவர்கள் அல்ல. மலத்தை கையால் அள்ளுகிற ஒரு கொடுமையை ஆண்டாண்டு காலமாக ஒரு மக்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம், உழவன் சேற்றில் கை வைத்தால் தான் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு ஒரு டயலாக்லாம் சொல்லுவாங்க. உழவனுக்கு எப்படி அந்த டயலாக் பொருந்துமோ அதே மாதிரி இவர்களும் இந்த மலத்தில், இந்த அசிங்கத்தில், சேற்றில் கை வைத்தால்தான்
நம்ம வீடும் இருக்கும் ஒழுங்கா இருக்கும், நாடும் ஒழுங்கா இருக்கும், வீதியும் ஒழுங்கா இருக்கும். இல்லை அப்படின்னா நாடே நாரி போகும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள் சொகுசாக 50,000 ரூபா அப்படின்னு சொல்லி நீங்க நக்கல் பண்ணீங்கன்னா, அந்த மக்களை இழிவுபடுத்தினீங்கன்னா எப்படி பொறுத்துக்கிடுவாங்க? அவர்கள் எதிர்வினை ஆற்றிட்டு இருக்கிறார்கள். இந்த விஷயத்துல அவரு சவுக்கு சங்கருக்கு இந்த தகவல் தெரிந்திருக்குது, அதனாலதான் ஓடி இருக்கிறாரு, வீட்டை பூட்டிட்டு கிளம்பி இருக்கிறாரு. அப்ப அவங்க அம்மாவையும் கூட்டு போயிருக்கலாம். அதுதான், அம்மாவை வச்சிருந்தா பெண்ங்கிறதுனால அவர்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிருக்கலாம். அல்லது இதை வச்சு ஒரு பொலிட்டிக்கலா ஏதாவது ஒரு மூவ் பண்ணலாம். பாருங்க, நான் இல்லாத நேரத்தில் எங்க அம்மாவை வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கலாக இதை மூவ் பண்ணலாங்கிற திட்டத்தோடு தான் இதை செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. இதுல வந்து சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் வந்து தொடர்பு இருக்குது. அவரோட அதிகாரம் இல்லாம இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. நான் காவல்துறைக்கு தொடர்பு பண்ணிட்டேன், ரொம்ப தாமதமாக தான் 40 நிமிஷத்துக்கு மேலதான் வந்து போய் பார்த்துருக்குறாங்க. 100 கிடைச்சா உடனே போய் பார்க்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. 10 நிமிஷத்துல போகணுன்றதுலாம் இருக்குது. ஆனா 40 நிமிஷம் கழிச்சு தான் போயிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கேயுமே நடக்காது. அப்போ இது ஒரு திட்டமிட்ட ஒரு காவல்துறையோட உதவியோட தான் இதெல்லாம் நடந்திருக்குது. செல்வப்பெருந்தகை நீங்க சொன்ன மாதிரி அவரையும் சேர்த்து தான் அவர் ஃப்ரேம் பண்றாரு. இல்லை, இவர் சொன்ன வார்த்தைகளுக்கு எதிர்வினையை பாதிக்கப்பட்ட மக்கள் செஞ்சிருக்காங்க. இதுல போலீஸ் கமிஷனருக்கு வேற வேலையே கிடையாது. சவுக்கு வீட்டுல சாணி அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டு போலீஸ் கமிஷனர் வேலை செய்வாரா? இது எவ்வளவு பெரிய அபத்தமான பேச்சு. இன்னொன்னு சொல்றேன், இந்த நபர் பேசிய ஒவ்வொரு பேச்சுகளுக்கும் எதிர்வினை ஆற்றுவதாக இருந்தால், இதே போலீஸ் கமிஷனர் அருண் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டரை இழிவுபடுத்தி பேசினார். அப்போ அந்த விஷயத்துக்காக இருக்கிற திருநங்கைகள் எல்லோரும் சேர்ந்து இந்த சவுக்கு வீட்டில் போய் நின்று உண்மையிலேயே இவருக்கு போராட்டம் நடத்தணும். அந்த அளவுக்கு பேசினார். இவர் நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்காங்கன்னா இழிவுபடுத்தி பேசினார். நீதிபதி வீட்டில் வேலை செய்த ஓய பெண்கள் அவர்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுறாங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் பெண் போலீஸுகள் வந்து, ஏன் நீங்கள் அருண் வரும்போது அந்த வரிசையில் முன் வரிசையில் நீங்கள் என்ன பெரிய ஹீரோவா, பெண்கள் எல்லாம் பெண் போலீஸாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாதுகாப்புக்கு நிற்கிற பெண் போலீஸுகளை இழிவுபடுத்தி, பெண் காவலர்கள் இழிவுபடுத்தி பேசினார். இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாதிக்கப்பட்டவர்கள். இவருடைய பேச்சு என்பது இன்னைக்கு ஊற்றப்பட்டது சாக்கடை, ஆனால் இவர் பேசியது எல்லாமே சாக்கடை தான். இவர் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் சாக்கடையை விட மோசமானது. சாக்கடையாவது ஒரு நாள் இன்னைக்கு சிந்தனாங்க, அதை நீங்க கூட்டி கழுவிட்டு சென்ட்டுக்கிட்டு எதையாவது பெனாயில் போட்டு கழுவுனீங்கன்னா அந்த வீடு நாளையிலிருந்து நாற்றம் போய்விடும். ஆனால் இந்த நபர் பரப்பி வைத்திருக்கிற சாக்கடை இருக்கு இல்லையா, சமூகத்தில் சமூக ஊடகம் வழியாக, அதை கிளீன் பண்றதுக்கு நீங்க எதை வச்சு கிளீன் பண்ணுவீங்க? நீங்க அந்த பெண் போலீஸை இழிவுபடுத்தினாரு, ஓய பெண்களை இழிவுபடுத்தினாரு. ஸ்ரீமதிங்கிற பெண், அந்த குழந்தை இறந்து போறா, மர்மமான முறையில் இறந்து போறா. அந்த பாதிப்பை ஏற்படுத்தின பள்ளி தாளாளருக்கு கழுத்து வரை கடன் இருக்குன்னு சொல்லி தன்னையே ஒரு ஓனராக வரிந்து கட்டி கொண்டு அந்த நிலையிலிருந்து பேசுறாரு. இன்னும் கூடுதலா இறந்து போன பெண், அந்த குழந்தை வந்து ஒரு பையனோட லவ்ல இருந்துச்சு. அதை வந்து எப்படி சொல்றாரு, ஆதன் தமிழ்ல மாதேஷ்ட சொல்லும்போது, ஹாய் நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, இப்போ ஸ்மைல் எல்லாம் இருக்கா, அதெல்லாம் போட்டு அதெல்லாம் அப்படி இல்லைண்ணே. அவன் சொல்றான், அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அண்ணே இது ரொம்ப மோசமா போகுதுண்ணே, பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு குழந்தை, நீங்க இப்படி சிரிக்கிறீங்களேண்ணே, ரொம்ப ஜாலியா போதுண்ணே. போட்டுமையா, ஏன் ஒரு பெண் அப்படின்னு அழ சொல்றியா அப்படின்னு பேசிய நபர் தான் இந்த நபர். இல்ல அதே மாதிரி தான் நீட்ல ஒரு மாணவர் வந்து இறந்தார், ஜெகதீஷ். குரோம்பேட்டை ஜெகதீஷன், அந்த குடும்பத்தெல்லாம் நம்ம நினைச்சா நெஞ்சு பதறும். அந்த ஜெகதீஷனுடைய இலக்கு என்ன, டாக்டர் ஆகணும். எதுக்காக டாக்டர் ஆகணும்? அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருக்காங்க, ஏதோ ஒரு குடும்ப நெருக்கடி. நான் படித்து பெரிய ஆளாகி சம்பாதிச்சு நல்லபடியாக இருக்கும்போது எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் ஒரே வீடு கட்டி கொடுத்து எங்கள் அப்பா அம்மாவையும் சேர்த்து நான் வச்சு வாழணும் அப்படின்னு நினச்சி ஒரு கனவோடு இருந்த ஒரு பையன். அந்த பையனோட கனவு கண்டுகிட்டு இருந்த தகப்பன், பையன் நல்லபடியாக படிச்சிருவான், பையன் நல்லபடியாக முன்னேறிடுவான், நான் அவனோட சேர்ந்து நல்லபடியாக வாழ்வேன்னு நினச்சி இருந்த ஒரு குடும்பம். அந்த ஜெகதீசன் பையன் நல்லா படிக்கிற பையன், ஆனாலும் இவனால் நீட்டை பாஸ் பண்ண முடியல, அந்த கட் ஆஃப் வரலன்னு சொன்ன உடனே மனம் நொந்து செத்து போயிடுறான். அப்போ அந்த இடத்துல இந்த ஆள் கேட்குறான், யாரு, சவுக்கு சங்கர், செத்துப்போ நீ ஏன் இருக்க, எதுக்கு உயிரோட இருக்க, செத்துப்போ. நான் என்ன கேட்குறேன், உனக்கு டாக்டர் படிப்பு மட்டுமே தான் வேணுமா, வேற படிப்பே இல்லையா? இப்படியெல்லாம் பேசியிருக்கிறேன். இன்னும் கொடுமை என்னன்னா, இந்த தன் பையனுடைய கனவு நிறைவேறவில்லை, தன்னுடைய எதிர்காலமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு அடுத்த நாளே அவங்க அப்பாவும் செத்து போறாரு.
இன்னைக்கு உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சவுக்கு வீட்டில் வந்து நிற்கணும்னா அந்த குடும்பத்தை இழந்து வாடுகிற 2 பேர் முடிஞ்சிச்சு, குடும்பமே இல்லை. வந்து சொந்தக்காரங்க வந்து சண்டை போடணும்னா கூட சவுக்கு வீட்டில் எப்படி வந்து நிற்கணும்? ஒரு பொது உளவியல் இருக்கலாங்க, பொது மனசாட்சி, சமூகத்துக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. இப்படி ஒரு அநியாயமான தேர்வு, வலிந்து திணிக்கப்பட்ட தேர்வு, 25 மாணவர்களுக்கு மேல் இதுவரையும் செத்து தொலைஞ்சிருக்காங்க. அந்த தேர்வை அவ்வளவு ஆதரித்து ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக, அந்த தேர்வுக்கு ஆதரவாக நீ எதுக்கு படிக்கிற, நீ எதுக்கு டாக்டர் ஆகணும், வேற தொழிலே இல்லையான்னு சொல்லி செத்து போன குடும்பத்தை எள்ளி நகையாடியதுதான் இந்த சவுக்கு சங்கரின் இது மட்டுமா? நீங்க ஆத்தூர் விவசாயிகள், அந்த விவசாயிகள் எருமாட்டை கொன்று, அதாவது காட்டு மாட்டை கொன்று வந்து அதோட தந்தத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி பேசணும். கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் நெஞ்சில் அவர்கள் வைத்திருக்கிற ஒரு கொஞ்சம் நிலம், அந்த நிலமும் கூட வசதியாக, அதாவது வளமான நிலம் கிடையாது, அதில் பெரிய முப்போகம் விளையிற நிலம் கிடையாது. அந்த நிலம் கூட சரியாக விளையாததுனால ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ வாழையோ கொய்யாவையோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மிச்சம் அவங்ககிட்ட இருக்கிறது கோமணம் கட்டிட்டு நிற்கிறாரு அந்த சாதாரண ஏழை விவசாயி. அந்த விஷயத்தை சொல்லும்போது ஈடி வந்து அங்கே அவர்கள் மேல் வழக்கு போடுது. அங்கே இருக்கக்கூடிய பாஜக பிரமுகர் அந்த நிலத்தை அபகரிக்க முயற்சிக்கிறான். தரம் மறுத்த உடனே ஈடியை கொண்டு போய் மணி லாண்டரிங் கேஸ் போடுறான். இதற்கு ஆதரவாக இந்த சவுக்கு சங்கர் பேசுறாரு. ஏழை விவசாயிகள், ஏழை விவசாயிகள், என்ன ஏழை விவசாயிகள், தலித் ஏழை விவசாயிகள், இந்த பேச்சை கேட்டாலே எனக்கு இரிட்டேஷனா இருக்கு அப்படின்னு பேசுறான். அந்த விவசாயிகள் இங்கே வரலும் வந்துட்டு கமிஷனர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துட்டு போனாங்க. கடைசியில் அந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதே மாதிரி ஸ்டெர்லைட்டில் 13 பேர் ப்ளஸ் 2 பேர் அதுக்கப்புறம் 3 பேர் அதுக்கப்புறம் செத்து போனாங்க. மொத்தம் 15 பேர் இறந்து போன அந்த நிகழ்வில் வந்து அது போலீஸ் வந்து எதேச்சியாக சுட்டாங்க, டம்முன்னு ஏதோ டபராவில் சுட்டாங்க, இடையில குறுக்க வந்து விழுந்தாங்கன்னு சொல்லி இறந்து போனவர்களை இழிவுபடுத்தி பேசினாப்புல. ஸோ பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தில் இருந்தெல்லாம் இவர் வீட்டில் வந்து நியாயம் கேட்பதாக இருந்தால் எந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய குமுறலை வெளிப்படுத்துவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம், இந்த ராம்குமார் சுவாதி விவகாரத்துலையும் கரண்டே இல்லாத ஒயரை கடிச்சிட்டு அவர் செத்து போனாருன்னு சொல்லி போலீஸ் சொல்லுது. போலீஸுடைய வாதத்துக்கு ஆதாரம் சேர்க்கிற மாதிரி தான் பேசினாரே தவிர பாதிக்கப்பட்ட நபரை குறித்து துளியும் அக்கறைப்படாத ஒரு நபர் தான் இந்த சவுக்கு சங்கர். அதனால இவருடைய செயல்கள் எல்லாமுமே எளிய சாதாரண மக்களை ஒடுக்குவதாகவும் குரலற்றவர்களை அவர்களுக்கு எதிராக பேசி அவர்களை காணாமல் செய்கிற வேலையைத்தான் இவர் செய்கிறாரு. ஒரு ஊடக அடியாளாக இருக்கிறார். அதனால இவருக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்ங்கிற மாதிரி இந்த இவர் பேசிய பேச்சுக்களுக்கான எதிர்வினை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ சவுக்கு சங்கர் அவர் வீட்டில் வந்து மலம் கொட்டப்பட்டதுக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு கண்டிச்சு வந்து பல கட்சி தலைவர்கள், அண்ணாமலையா இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், வைகோ சொல்லியிருக்காங்க, திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் பல கட்சி தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சீமான் அவர்கள் அவருக்கு ஃபோன்லேயே தொடர்பு கொண்டு பேசுனதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது சவுக்கு சங்கர் இதுவரை பேசி வந்த பேச்சுக்களை முழுவதும் தெரியாமலோ அல்லது தெரிந்தாலும் இவரை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி காதை பொத்தி கொண்டோ கவனத்தை திசை திருப்பி கொண்டோ இருந்தவர்கள் வேண்டுமானால் இவர் வீட்டில் நடந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிக்கலாம். ஆனால் இந்த மலத்தை கொட்டுவது அப்படிங்கிறது ஒரு எதிர்வினை. இந்த எதிர்வினையை நாம் வந்து சரியாக இது முழுவதும் சரிதான், இவங்க பண்ணதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நம்ம ஆதரிக்க விரும்பலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட செக்டார் ஒரு மக்களை இழிவுபடுத்தி பேசும்போது பாதிப்புக்கு உள்ளாகிறவர்கள் சில போராட்டங்களே எடுப்பார்கள். நீங்கள் உதாரணத்துக்கு காலை உணவு திட்டம் முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட போது நிரம்பி 2 முறை சாப்பாடு நிரம்பி வழிந்த கக்கூசுன்னு சொல்லி தினமலர் ஒரு பத்திரிகை செய்தி முதல் பக்கத்தில் பெருசாக போட்டாங்க. அப்போ ராமகிருஷ்ணன் அவர்கள் அறிவித்தது என்ன அப்படின்னு சொன்னா, நீ தினமலம்னு நாம் அறிவிப்போம், அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பரை வாங்கி அது மேலே மலம் இருந்து நீ நிரம்பி விழுந்த கக்கூசுன்னு தானே போட்ட, நீ அசிங்கப்படுத்தினா நான் உன்னுடைய பத்திரிகையை அசிங்கப்படுத்துறேன். தினமலர் ஆபீஸ்ல போய் மலம் அடிக்கிற போராட்டத்தை அறிவித்தார்கள். அதே மாதிரி மதுரவாயில் பிள்ளையார் கோயில் தெருவில் வந்து கழிப்பறை வசதி இல்லை, பொது கழிப்பறை இல்லைன்னு சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை, அதை நிறைவேற்றி கொடுக்கலன்னு சொன்னோன்னே முனிசிபாலிட்டியில் போய் மலம் இருந்து வைக்கிற போராட்டத்தை அறிவித்தார்கள். இப்படியெல்லாம் போராட்டங்களை வெவ்வேறு விதமாக அறிவிப்பது, தங்களுடைய பிரச்சனைகளை தெரியப்படுத்துகிற, தங்களுடைய வலியை தெரியப்படுத்துகிற விதமாக
செய்வது என்பது நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே வாழ்க்கையில் நேரடியாக இந்த மலத்தோடும் அழுக்கோடும் சாக்கடையோடும் வாழ்பவர்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு நாளாவது நீ வாழ்ந்து பார் அப்படின்னு சொல்லி எதிர்வினையாற்றி இருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம பார்க்கணும். நான் மீண்டும் சொல்றேன், இந்த அழுக்கை போக்குவதற்கு 2 நாள் கூட ஆகாது. ஆனால் இந்த சவுக்கு சங்கர் பேசி வைத்திருக்கிற, சமூகத்தில் பரப்பி வைத்திருக்கிற மலம், அசிங்கம், அழுக்கு ஒருபோதும் அழிந்து விடாது. நீங்க சம்பந்தப்பட்ட தனிநபர்கள், அவங்க குடும்பம், அவங்களுக்கு இருக்கிற வேதனை அது போவே போகாது. நீங்க இதை இன்னொன்று சொல்றேன், இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவில் சவுக்கோட அம்மா இருக்கிறாங்க, வயதானவர், முதியவர். நமக்கு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்ன ஒன்றுன்னா, திடீர்னு ஒருத்தங்க வராங்க, வீட்டில் இந்த மாதிரி அசிங்கங்களை கொட்டுறாங்க. அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு எவ்வளோ மன வருத்தம் இருக்கும் அப்படின்னு நம்ம தோணுது. ஆனால் நான் என்ன கேள்வியை கேட்குறேன், தன் மகன் ஊரில் இருக்கிற ஒரு பெண் குழந்தை இறந்து போயிருக்குது, கள்ளக்குறிச்சி சிறுமி இறந்து போயிருக்குது, அந்த பெண்ணுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். அந்த அம்மாவை, அதாவது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணே பிள்ளையை இழந்து தவிக்கிற தாயே குற்றவாளி, அந்த அம்மாவுக்கு ஒரு இன்லீகல் அஃபையர் இருக்குன்னு சொல்வதற்கு, இதெல்லாம் கேட்கும்போது, தம்பி நீ ரொம்ப ஓவரா பேசுறடா, நான் கேட்க தான் செய்கிறேன், எல்லாரும் மோசமா பேசுறேன்னு சொல்றாங்க, தயவு செஞ்சு பேசாத, இதுவரைக்கும் பேசுனதோட போட்டும்னு கண்டித்திருக்க வேண்டும். தோளுக்கு மேல வளர்ந்துட்டாரு, கண்டிக்க தான் முடியல, கெஞ்சி கேட்டிருக்கவாது வேணும் இல்லையா? எதுவும் செய்யல. இவ்வளவுக்கும் மீறி எத்தனை பேர், 13 பேர் செத்து போனதுக்கு இதெல்லாம் பேசலாமாடா? குருவி சுடுற மாதிரி காவல்துறை சுட்டு வச்சிருக்கு, நீ அவங்களுக்கு ஆதரவா பேசுறியே, சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இதையெல்லாம் தட்டி கேட்டுருக்கணும். இத்தனை அடுக்குனேன், ராம்குமார்ல இருந்து ஜெகதீசன்ல இருந்து ஆத்தூர் விவசாயிகள் வரலாம், அத்தனை பேரையும் அடுக்குனேன். அவ்வளவு பேருக்கும் தாய் இருக்குது, தந்தை இருக்குது, பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு பெற்ற வயிறு தானே, அவர்கள் வயிறு எரியாதா? நீங்க அதையெல்லாம் செஞ்சவங்க இன்னைக்கு ஒரு சின்ன பாதிப்பு உங்களுக்கு வந்த உடனே அந்த தாயை முன்னிறுத்தி நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்குறீங்க. இன்னும் கூடுதலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிஹைண்ட் ரூட்ஸில் அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள் கூப்பிட்டு அவங்களுக்கு கேக்கு கொடுத்து, என் மகன் ஒரு விசில் போயர், அவர் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மக்களுக்காக எடுத்து காட்டி மக்களுக்காக பேசுகிறவர்னு சொல்லி அந்த அம்மா அதை பெருமிதமாக கொண்டாடினார். அப்போ நான் என்ன கேட்குறேன், ஊரில் இவ்வளவு பாவத்தை பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் அப்படி என்ன குற்றம் பண்ணிட்டேன், நான் என்ன பாவம் பண்ணிட்டேன், நான் என்ன அநியாயம் பண்ணிட்டேன். நான் என்ன கேட்குறேன், நீ பண்ணுனது ஃபுல்லாவுமே பாவம் தான், நீ பண்ணது ஃபுல்லாவுமே அநியாயம்தான், நீ பேசியது ஃபுல்லாவுமே சாக்கடை தான், குற்றம் தான், நீ பண்ணது ஃபுல்லாவுமே. அத்தனைக்கும் தண்டனை கொடுப்பதாக இருந்தா இத்தனை வரிசையில் இருக்குது. நீங்க நெட்ல போய் சாட் ஜிபிடி இந்த மாதிரி இதுல போட்டு சவுக்கு சங்கர் செய்த குற்றங்கள் என்னன்னு போட்டீங்கன்னா லிஸ்டா கொட்டும். நீங்களாம் பேசின வீடியோக்கள் இருக்குது. வீடியோக்கள் இருக்குது, அவ்வளோத்தையும் அள்ளி கொண்டு வந்து கொட்டும். இன்னும் கூடுதலா என்ன தெரியுமா, இவர் இடையில சமீபத்தில் அந்த பெண் போலீஸ்களை, பெண் காவலர்களை இழிவுபடுத்திட்டு உள்ள போனார் இல்லையா? போன போது இவருக்கு மேல கூடுதலாக எஃப்ஐஆர் போடப்பட்டது. அப்படி போடப்பட்ட எஃப்ஐஆர்ல 17வது எஃப்ஐஆர் துப்புரவு தொழிலாளர்களை இழிவுபடுத்தி பேசினாருங்கிறது. ஏற்கனவே அந்த கேஸுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு நான் இனிமேல் அப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவர் மறுபடியும் உட்கார்ந்துட்டு மீண்டும் துப்புரவு தொழிலாளர்களை பேசியிருக்காருன்னு சொன்னா இவர் திருந்துவாருன்னு எப்படி எதிர்பார்க்கறது? இவருக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது? தண்டனையை நாங்க நேரா போய்ப்போம். நான் என்ன கேட்கிறேன், G2 மேல இவர் அலிகேஷன்ஸ் வச்சாரு, எங்கள் மேல் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார், இது போய் எங்களுக்கு எதிரான நிறுவனத்திடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இவர் பேசுகிறார்னு சொல்லி அவர் மேல கொண்டு போய் ஒரு கேஸை கொடுத்தாங்க. பணம் இருக்கிறவர்கள் கேஸ் கொடுத்தாங்க, இவர் போய் மன்னிப்பு கேட்டு வந்தாரு. வலியற்றவர்கள், திக்கற்றவர்கள், தங்கள் வாழ்க்கையில் வலியை சந்திப்பவர்கள், என்னுடைய வலினா எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லி உங்களுக்கு உணர்த்த தானே செய்வாங்க. அதுதான் இது. இப்ப இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இதை சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த நபர், அதாவது சவுக்கு சங்கரை பொறுத்தவரை அவர் என்னென்ன குற்றங்கள் இழைத்திருக்கிறார் என்பதை மொத்தமாக தொகுத்து பார்த்தால் அவர்கள் கட்டாயமாக இப்படி பேச மாட்டார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இந்த சம்பவத்தை தொடர்ந்து என் தாயோட உயிரை பணைய வச்சு நான் ஊடகம் நடத்தணுமா, அதனால நான் சவுக்கு மீடியா நெட்வொர்க் நான் மூடுறேன், இதுக்கப்புறம் நான் ஊடகம் நடத்த போறதுல அப்படின்னு ஒரு அறிவிப்பை விட்டுறதுமா கடைசியா ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறாரு. இந்த அறிவிப்பு நீங்க எப்படி பாருங்க? அவருடைய அறிவிப்புகள் என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு வைத்திருக்கிற ஒரு அறிவிப்பாக தான் இருக்குது. நான் அதை கேட்கும்போது திடீர் திருப்புலாம் அந்த அறிவிப்புலாம் கிடையாது. இவருக்கு
கட்சி தொடங்கணும் அல்லது ஒரு முக்கிய கட்சியில் ஏதாவது ஒரு கட்சியில் போய் ஒரு பொறுப்பை வாங்கி கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த புரோக்கர் தொழிலை, அதாவது அடியாள் தொழிலை, புரோக்கர் தொழில்னு கூட கிடையாது, புரோக்கருங்கிறது ரெண்டு தரப்புக்கும் இடையில வேலை செய்கிறவங்க. இவர் மிரட்டுகிறவர். ஒரு பக்கம் காசை வாங்கிட்டு இன்னொரு பக்கம் ஒழுங்காக வேலையை முடிச்சு கூட இல்லைன்னா நடக்கிறது வேற, இல்லைன்னா எனக்கு மால் வெட்டுன்னு சொல்லக்கூடிய, அவர்கள் கொடுத்தது மாதிரியே நீயும் கொடுன்னு சொல்லி மிரட்டக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் கூட கிடையாது. இது ஒரு குண்டாயிசம், இது ஒரு ரவுடித்தனம். இந்த ஊடக ரவுடித்தனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் இதையே இன்னும் கூடுதலாக அடுத்த கட்டமாக கடையை டெவலப் பண்ணுறேன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை மூடிட்டு ஊடகத்துக்குள்ளே இருந்தால் நமக்கு ஊடகவியலாளர் அல்லது இந்த யூடியூபர் அந்த அளவில் தான் இருக்குது, நாம் இன்னும் ப்ரொஃபஷனலாக மாறணும், நாம் ஒரு கட்சிக்குள்ளே போயிடுவோம், ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போகிறாரு. இவர் போனதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்கிறேன், இவர் எந்த ஒரு கட்சிக்குள்ளே போனாலும் சரி, புதிய கட்சி ஆரம்பித்தாலும் சரி, இவருடைய ரவுடித்தனம் இன்னும் அதிகமாகும். இவரால் வரக்கூடிய பாதிப்புகள் மிக மோசமாக இருக்கும். இன்னும் கூடுதலான வழக்குகளையும் பிரச்சனைகளையும் தான் இவர் சந்திப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எல்லா தலைவர்களும் அறிக்கைகள் இந்த மாதிரிலாம் விட்டுருக்காங்க பல தலைவர்கள். ஆனால் சீமான் தனிப்பட்ட முறையில் சவுக்கு சங்கர் அவர்களை தொடர்பு கொண்டு ஃபோனில் என்ன இவ்வளோ மோசமான ஒரு எல்லைக்கு போயிட்டாருங்க, ரொம்ப கொடுமையாக நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தை பதிவு பண்ணதா சொல்கிறாங்க. எல்லையற்று பேசினால், வாய் இருக்குங்கிறதுக்காண்டி வாய்க்கு வந்தபடி பேசினா என்ன நடக்குங்கிறதுக்கு மக்கள் ஒரு பாடத்தை போட்டிருக்காங்க. போராட்டத்தின் ஒரு வடிவம், தங்களுடைய மனக்குமரலின் ஒரு வடிவம்னு சொன்னேன். இந்த சீமானும் இதே மாதிரி நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் அருந்ததிய மக்களை பற்றிலாம் பேசினார் பார்த்தீங்கன்னா, அருந்ததியர்களை எதிர்த்துலாம் பேசும்போது இந்த மாதிரியான ஒரு எதிர்வினையை அவர்கள் ஆற்றி இருந்தால் அப்படி அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு. ஸோ இது ஒரு அச்சம்தான். என்ன அப்படின்னா, நீ எல்லையற்று பேசினால் உனக்கு இந்த மாதிரி ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணத்தை இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தனக்கும் அப்படி ஒரு நிகழ்வு வந்து விடுமோ அப்படிங்கிற அச்சத்துல தான் நாம் யாருக்கு போயிடுவாங்களா, ஆமா, நாம் யாருக்கு என்ன பாவம் செய்தோம், அந்த டோனை கேட்டுக்கங்க. அப்படித்தான் இவரும் பேசுறாப்புல, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்னு. நீங்க பண்ணினது ஃபுல்லா பாவம் தாண்டா. நீங்க ரெண்டு பேருமே மேடை கிடைத்தால் சீமானும் யூடியூப்ல இவரும் தொடர்ந்து பேசுவது என்பது அவதூறு தான். அதற்கான எதிர்வினை தான் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இவ்வளவு நேரம் இந்த செய்தி தொடர்பாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.